Good morning students. இப்போ நம்ம யூனிட் 1 லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு 8 வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அது எல்லாத்துலேயுமே இந்த பாடப்பகுதியினுடைய கருத்துக்கள் எல்லாமே நம்ம டீல் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த பாடப்பகுதியில் எங்கெங்கே என்னென்ன முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது, எங்கெங்கே என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன யூனிட் இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு ஆன்சர் எங்கென்ன இருக்குது அப்படிங்கிறத புக்கு மூலமாக நம்ம ஒரு முறை பார்க்குறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ 10ஆம் வகுப்பு யூனிட் 1 லாஸ் ஆஃப் மோஷன். இப்போ அந்த பாடத்தில் என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, மோஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஃபோர்ஸுக்குள்ள பேசிக் டெஃபினேஷன், அந்த ஃபோர்ஸை பற்றி என்னென்ன சயின்டிஸ்ட்லாம் டீல் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான கான்செப்டெல்லாம் என்ன அப்படிங்கிறத டீல் பண்ணியிருக்கோம் நம்ம. தென் when will motion is possible அப்படிங்கிறத டீல் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இனர்ஷியா அண்ட் இட்ஸ் டைப்ஸ். இனர்ஷியா அப்படின்னாக்கா நம்ம 3 டைப் ஆஃப் இனர்ஷியா படிச்சிருக்கோம். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன் அண்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு 3 படிச்சிருக்கோம். 3க்கும் உள்ள எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டேட் த 3 லாஸ் ஆஃப் நியூட்டன். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா பார்த்துருக்கோம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படிங்கிறது gives the definition for force. நியூட்டன்ஸ் செகண்ட் லா அப்படிங்கிறது measures the quantity of force. நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படிங்கிறது gives the effect of force அப்படிங்கிற 3 நம்ம பார்த்துருக்கோம். தென் அப்ளை நியூட்டோனியன் கான்செப்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஃபோர்ஸ் மோஷன் எப்படி ஒன்றோட ஒன்று இன்டர் ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத டீல் பண்ணியிருக்கோம். தென் டெஃபினேஷன் ஃபார் ஃபோர்ஸு, மொமெண்டம் அண்ட் இம்பல்ஸ் புக்குக்குள்ளே இருக்குது, பார்த்துருக்கோம் நம்ம. தென் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட், அனலைஸ் வெயிட்லெஸ்னஸ் and the principle of conservation of momentum. Next one, explain the law of gravitation and its applications. Understand the variations in g due to height and depth. ஸோ இதெல்லாம் பேசிக்காக நம்ம இந்த லெசன்லாம் பார்த்துருக்கோம். இப்போ லெசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இப்போ இந்த இடத்துல வாட் இஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத டீல் பண்ணியிருக்காங்க. ஃபோர்ஸ் இஸ் புஷ் ஆர் புல் அப்படிங்கிறத டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ புஷ் ஆர் புல் இஸ் கால்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி டீல் பண்ணியிருக்காங்க. தென் இதை பற்றி டீல் பண்ண சயின்டிஸ்டோட பேர் வந்து சார் ஐசக் நியூட்டன் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சார் ஐசக் நியூட்டன் அப்படிங்கிறவங்களுடைய நேமு இதில் கொடுத்துருக்கு. தென் நியூட்டனின் லாஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் வாட் இஸ் மெக்கானிக்ஸ் அப்படின்னு இருக்குது. மெக்கானிக்ஸ் இஸ் த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் தட் டீல்ஸ் வித் த எஃபோர்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடிஸ். இதில் என்ன கொஸ்டின் கேட்கலாம்னு பார்த்தாக்கா, வாட் இஸ் மெக்கானிக்ஸ் அப்படின்னு கேட்கலாம். தென் வாட் இஸ் ஸ்டாட்டிக்ஸ், வாட் இஸ் டைனமிக்ஸ், வாட் இஸ் கைனமேட்டிக்ஸ் அண்ட் வாட் இஸ் கைனடிக்ஸ் அப்படிங்கிற 4 டெஃபினேஷன் டைரெக்டாகவே ஆன்சரோட இருக்குது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு குறித்து படிங்க. அதுக்கப்புறம் அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அரிஸ்டாட்டில் சொன்ன கான்செப்டை வச்சு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தாக்க, கம்பேர் நேச்சுரல் அண்ட் வயலண்ட் மோஷன். ஸோ அந்த இடத்துல நமக்கு நேச்சுரல் மோஷன் இருக்குது குறிச்சிருக்கோம். ஏ மூவிங் பாடி நேச்சுரலி கம்ஸ் டு ரெஸ்ட் without any external influence of force. Such motions are termed as natural motion or force independent motion. Then a force is needed to make the bodies to move from their natural state and behave contrary to their own natural state called as violent motion. இதை டீல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில் எப்படி 2 ஆப்ஜெக்ட், தட் இஸ் ஒன் இஸ் ஹெவி, another one is lighter objects எப்படி வந்து விழும் அப்படிங்கிறத டீல் பண்ணியிருக்காங்க. when 2 different mass bodies are dropped from a height, the heavier body falls faster than the lighter one அப்படிங்கிறத அவங்க சொன்னது. தென் நெக்ஸ்ட் இதுலேருந்து கொஞ்சம் மாறுறது தான் என்னென்னு பார்த்தோன்னாக்க, கலீலியோட கான்செப்ட். கலீலியோட கான்செப்ட் 4 இது நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை ஏற்கனவே பழைய வீடியோஸில் டீல் பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் ஒரு முறை நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இனர்ஷியா. இனர்ஷியா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குள்ள டெஃபினேஷன் இந்த இடத்துல இருக்குது. டிஃபைன் இனர்ஷியான்னு கேட்கலாம், வாட் இஸ் இனர்ஷியான்னு கேட்கலாம். த இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அன்லெஸ் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு அப்பான் பை அன் எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இஸ் நோன் அஸ் இனர்ஷியா அப்படிங்கிறது இனர்ஷியாவுக்கு உள்ள டெஃபினேஷன். அதை ஒரு முறை ரீகால் பண்ணி பார்த்துக்காங்க. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் எந்த ஆப்ஜெக்டும் அதனோட பொசிஷனை மாற்றிக்காது அப்படிங்கிறதா அதுக்குள்ளே அர்த்தம். தென் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, அது 2 மார்க்கில் 5 மார்க்கில் எப்படி வேணாலும் கம்பைண்டாக கேட்கலாம். டிஃபைன் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், கிவ் எக்ஸாம்பிள். அது மாதிரி டிஃபைன் இனர்ஷியா ஆஃப் மோஷன், கிவ் எக்ஸாம்பிள். தென் டிஃபைன் இனர்ஷியா ஆஃப்
டைரக்ஷன் கிவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்கலாம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். தென் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே எல்லோ கலரில் கொடுத்துருக்கோம். when you vigorously shake the branches of a tree, some of the leaves and fruits are detached and they fall down அப்படிங்கிறது inertia of ரெஸ்ட்டுக்கு. தென் inertia of motion அப்படின்னு பார்த்தோம்னாக்கா the resistance of a body to change its state of motion is called inertia of motion. இதுக்குள்ள எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ரோஸ் கலரில் கொடுத்துருக்கோம். an athlete runs some distance before jumping because this will help him jump longer and higher அப்படிங்கிறது அதுக்குள்ள எக்ஸாம்பிள். தென் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இஸ் கால்டு இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அதுக்குள்ள எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கோம். when you make a sharp turn while driving a car you tend to lean sideways. இது இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இதை தனித்தனியாக கேட்டாலும் எழுதணும், அல்லது டேபிளேஷன் ஃபார்மேட்டில் கேட்டாலும் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு இனர்ஷியாவோட டைப்பு அதுக்குள்ள எக்ஸாம்பிளாக பார்த்து வச்சுக்கோ. தென் லீனியர் மொமெண்டம், அதுக்குள்ள டெஃபினேஷன் நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்கோம். லீனியர் மொமெண்டம் ரைட்டு ஃபார்முலா இருக்குது, அதில் குவான்டிட்டி இருக்குது, யூனிட்ஸும் இருக்குது. என்னன்னு பார்த்துருவோம். த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் எ மூவிங் பாடி கிவ்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இட் ஆக்ட்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஒன் லீனியர் மொமெண்டம் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. முக்கியமானது அது. லீனியர் மொமெண்டத்துக்கு ஃபார்முலா பார்த்தோம்னாக்க லீனியர் மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. லீனியர் மொமெண்டம் P, மாஸ் வந்து M, வெலாசிட்டி வந்து V. ஸோ P is equal to M into V. அதுக்கப்புறம் யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னாக்க SI சிஸ்டத்தில் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. CGS சிஸ்டத்தில் பார்த்தோம்னாக்க கிராமு சென்டிமீட்டர் செகண்ட் பவர் -1. ஸோ இது டிஃபைன் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறதுக்கு உள்ளது. தென் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, ஸ்டேட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எவ்வரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் the state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. இதுதான் நம்ம லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லியிருக்கோம், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. இப்போ வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் ஏ பாடி அப்படின்னு கேட்டாங்கனாக்கா 3 ப்ரொடியூஸ் ஆர் ட்ரைஸ் டு ப்ரொடியூஸ் த மோஷன் ஆஃப் ஏ ஸ்டாட்டிக் பாடி. ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை மூவ்மெண்ட்டுக்கு கொண்டு போகும். ஸ்டாப்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப் ஏ மூவிங் பாடி. மூவிங்கில் இருக்கிற ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணும். changes or tries to change the direction of motion of a moving body. ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட்டை வேற ஒரு டைரக்ஷனுக்கு மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணும். தென் இட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கிறதும் ஃபோர்ஸ் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ். இதில் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தாக்க லைக் பேரலல் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் இருக்குது. ஸோ கொஸ்டின் வந்து டிஃபரன்ஷியேட் லைக் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்ன்னு கேட்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஒரு ஃபார்மில் கேட்கலாம். Two or more forces of equal or unequal magnitude acting along the same direction parallel to each other are called like parallel forces. இதில் இது முக்கியம்னு சொல்லியிருக்கோம். all forces equal or unequal magnitude same direction, இந்த ரெண்டு வார்த்தையும் முக்கியம். Then unlike parallel forces means if two or more equal forces or unequal forces act along opposite directions parallel to each other then they are called unlike parallel forces. இதுலேயும் ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் தான், பட் ஆப்போசிட் டு ஈச் அதர் அது மாதிரி இருந்ததுனாக்கா அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். இதுக்குள்ளே வீடியோ ஏற்கனவே இருக்குது, அதில் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனும் கொடுத்துருக்கோம், வேணா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க அதை. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். when several forces act simultaneously on the same body then the combined effect of the multiple forces can be represented by a single force which is termed as resultant force. It is equal to the vector sum of all forces. ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் 2 or more ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணி ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னாக்க அந்த 2 or more ஃபோர்ஸஸை ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு சிங்கிள் ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்க ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த ரிசல்டன்ட்டுக்கு இந்த பிக்சர் ஏற்கனவே நம்ம டீல் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவில், எடுத்து ஒரு முறை பார்த்துக்க. ஃபோர்ஸஸ் இன் சேம் டைரக்ஷன் அப்படின்னாக்க ஃபோர்ஸ் நெட் இஸ் ஈக்குவல் டு F1 + F2. ஃபோர்ஸஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னாக்க F1 - F2 இருக்கலாம், இல்லாட்டி F2 - F1 இருக்கலாம். ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட்டை பார்த்தோன்னாக்க டைரக்ஷன் எலாங் த கிரேட்டர் ஃபோர்ஸ். அப்புறம் சேம் ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னாக்க நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் டக் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸுக்குள்ள எக்ஸாம்பிள். ஆக்ஷன் ஆஃப் ஏ லீவர் வந்து ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸு. அப்புறம் மூவ்மெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது 2 or more ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அப்படின்னாக்க லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்.
தென் பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ், அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ், அதுக்குள்ள கொஸ்டின் இருக்கு. If the resultant force of all the forces acting on a body is equal to 0, then the body will be in equilibrium. Such forces are called balanced forces. நிறைய ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்டில் ஆக்ட் பண்ணலாம், பட் அந்த ஆப்ஜெக்ட் நகராமல் ஒரே இடத்துல இருந்தது அப்படின்னாக்க அதுக்கு பேர் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். If the resultant force is not equal to 0, then it causes the motion of the body due to unbalanced forces. ஒரு ஆப்ஜெக்டில் ஆப்போசிட்டாக ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுறது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னாக்க எந்த சைடு கிரேட்டர் ஃபோர்ஸ் இருக்கோ அந்த சைடு அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். அப்போ அந்த ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட் எதனால் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னாக்க இந்த அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னால நடக்குது. இப்போ அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கேட்டு கொடுத்துருக்காங்க, 1 மார்க்கில் கேட்கலாம். drawing of water from a well, force applied with a crowbar, forces on a weight balance, etc. இதெல்லாம் எக்ஸாம்பிள். தென் ஈக்குலிபிரண்ட் அப்படிங்கிறது, a system can be brought to equilibrium by applying another force which is equal to the resultant force in magnitude but opposite in direction. Such force is called as equilibrant. ஸோ ரிசல்டண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஈக்குலிபிரண்ட் அப்படிங்கிறது. ரிசல்டண்ட்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுற ஒரு ஃபோர்ஸ் தான் ஈக்குலிபிரண்ட் அப்படிங்கிறது. ரிசல்டண்ட் என்ன பண்ணணும் பார்த்தாக்கா ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஈக்குலிபிரண்ட் என்ன பண்ணணும் பார்த்தாக்கா அதை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ இதுதான் ரிசல்டண்ட் அண்ட் ஈக்குலிபிரண்ட். கம்பேரிட்டிவாக கேட்டாங்கன்னாக்க பார்த்துக்கணும் நம்ம. அடுத்து ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுல நமக்கு முக்கியமான 1 மார்க் வந்து the axis of the fixed edge about which the door is rotated is called as the axis of rotation. இது ஒரு முக்கியமானது இருக்குது, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. தென் the rod will be turned about a fixed பாயிண்ட்டாக இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேர் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி பேர். நெக்ஸ்ட் ஒன் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு கேட்கலாம், இல்லை டிஃபைன் டார்க்குன்னு கேட்கலாம். The rotating or turning effect of a force about a fixed point or fixed axis is called moment of the force about that point or torque அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த டார்க்குக்கு ரெப்ரசன்டேஷன் லெட்டர் வந்து டவு. தென் டவு இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோர்ஸ் செஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. தென் இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. டார்க் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. இட்ஸ் யூனிட் இஸ் நியூட்டன் மீட்டர். யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். இதை ஞாபகம் வச்சுட்டா போகிறோம். Then define couple. Two equal and unlike parallel forces applied simultaneously at 2 distinct points constitute a couple. It does not produce any translatory motion. அது ஒரு முக்கியமான 1 மார்க்கு. So it will rotate the object அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். So rotating effect of a couple is known as moment of a couple. அதுக்கு எக்ஸாம்பிள் turning a tap, winding or unwinding a screw, spinning of a top. இது எல்லாமே அதுக்கு எக்ஸாம்பிள். தென் டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் ஏ கப்புள். ரைட் இட்ஸ் ஃபார்முலா அண்ட் யூனிட் இந்த இடத்துல இருக்குது. மொமெண்ட் ஆஃப் ஏ கப்புள் இஸ் மெஷர்டு பை த ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் அண்ட் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த 2 ஃபோர்ஸஸ். ஸோ அதுக்குள்ள ஃபார்முலா எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ். யூனிட் பார்த்தோன்னாக்கா நியூட்டன் மீட்டர் ஏசி சிஸ்டத்தில். சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா டைன் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது யூனிட்டு. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின். பை கன்வென்ஷன் த டைரக்ஷன் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் ஏ ஃபோர்ஸ் ஆர் கப்புள் இஸ் டேக்கன் as பாசிட்டிவ் இஃப் த பாடி ரொட்டேட்டட் இன் ஆன்டி கிளாக்வைஸ். ஆன்டி கிளாக்வைஸையும் பாசிட்டிவையும் ஞாபகம் வச்சுக்கணும். தென் நெகட்டிவ் இஃப் இட் இஸ் ரொட்டேட் இன் த கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ இது கிளாக்வைஸ் டைரக்ஷன் நெகட்டிவ், இது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் பாசிட்டிவ். இதை ஞாபகம் வச்சுக்கணும். தென் அப்ளிகேஷன் ஆஃப் டார்க்கில் வந்து 2 மார்க்கில் தனித்தனியாக கேட்கலாம். கியர் எக்ஸ்பிளைன்னு கேட்கலாம், சீசான்னு கேட்கலாம், ஆர் ஸ்டீரிங் வீல்னு கேட்கலாம். இல்லை 3ஐயும் சேர்த்து கம்பைனாக 5 மார்க்கில் கேட்டாலும் கேட்கலாம். வாட் இஸ் டார்க், வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டார்க்னு கேட்டாங்கன்னா எல்லாத்தையும் எழுத தெரியணும். இதில் முக்கியமாக கியர்ஸோட பர்பஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா டு சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் ஏ வீல். ஸோ அது முக்கியமானது. சீசா ஒரு முறை ஃபுல்லாகவே படித்து பார்த்துக்க. ஸ்டீரிங் வீல் அப்படிங்கிறது எதுக்குன்னு பார்த்தோன்னாக்கா ட்ரான்ஸ்ஃபரிங் எ டார்க் டு த வீல்ஸ் வித் லெஸ் எஃபோர்ட். இதுக்கு தான் ஸ்டீரிங் வீல் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ். டிஃபைன் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ்னு கேட்கலாம். இதோட எக்ஸாம்பிள்
அது தவிர எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு 5 மார்க்கில் நமக்கு கேட்பாங்க. ப்ராக்டிக்கல்லையும் இது இருக்குது. ஸோ அதை கவனமாக பார்த்துக்கோங்க. when a number of like or unlike parallel forces act on a rigid body and the body is in equilibrium, then the algebraic sum of the moments in the clockwise direction is equal to the algebraic sum of the moments in the anti-clockwise direction. ஸோ இந்த 5-6 வரி தான் இதுக்குள்ளே பேசிக் டெஃபினேஷன் குறிச்சிட்டு அதை படிச்சுக்கோ. ஸோ அதுக்குள்ளே பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். இதில் முக்கியமானது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னாக்க மொமெண்ட்ஸ் இன் clockwise direction is equal to moment in anti-clockwise direction. இதை ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. டிஃபைன் நியூட்டன்ஸ் செகண்ட் லான்னு மட்டும் கேட்டால் டெஃபினேஷன் மட்டும் எதுனா போகிறோம். டிஃபைன் நியூட்டன்ஸ் செகண்ட் லா டெரைவ் த ஈக்குவேஷன் ஃபார் ஃபோர்ஸ்ன்னு கேட்டாங்கனாக்கா ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோ. இப்போ டிஃபைன் நியூட்டன்ஸ் செகண்ட் லா அதை மட்டும் பார்த்தோம்னாக்க the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு தான் வரணும். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி அண்ட் சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இந்த போல் ரிலேட்டட்ஸில் இருக்கிற 4 வரியும் தான் நியூட்டன்ஸ் செகண்ட் லா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதோட இன்னொரு நேம் வந்து லா ஆஃப் ஃபோர்ஸ். லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேருந்து பார்த்துக்கோங்க. பார்த்தோம்னாக்க இதில் எம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டு, யூ அப்படிங்கிற இனிஷியல் வெலாசிட்டியோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. ஆஃப்டர் ஏ டைம் இன்டர்வல் டி அதோட வெலாசிட்டி வின்னு மாறுதுன்னு சொல்லியிருப்போம். தென் இனிஷியல் மொமெண்டம், ஃபைனல் மொமெண்டம் பார்த்துருக்கோம். டிஃப்ரென்ஸ் இன் மொமெண்டம் பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தது ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு பார்த்துருப்போம். சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைடட் பை டைம் டேக்கன் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்க F is equal to m into a வரும், force is equal to mass into acceleration அப்படின்னு வரும். ஸோ இது ஒரு முக்கியமான 5 மார்க். டிஃபைன் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் எடுத்து கொடுத்துருக்காங்க. இன் a uniform circular motion, even though the speed remains constant, the direction of the velocity changes at every point on the circular path. So the acceleration is produced along the radius is called centripetal acceleration. It acts towards the center அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. ஸோ இந்த டெஃபினேஷன் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷனுக்கு உள்ளது. அப்புறம் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன் இன் எஸ்ஏ சிஸ்டம். சிஜிஎஸ் சிஸ்டம் இருந்ததுனாக்க டைன், இது வந்து எஸ்ஏ சிஸ்டத்தில் நியூட்டன். அதே மாதிரி இது வந்து டைன் அப்படிங்கிறது நமக்கு சிஜிஎஸ் சிஸ்டத்தில் யூனிட்டு. அதுக்கப்புறம் டிஃபைன் 1 நியூட்டன் கேட்கலாம், டிஃபைன் 1 டைன் கேட்கலாம். அதுக்கெல்லாம் அப்படியே இந்த 3 வரிய டெஃபினேஷன்ஸாக படித்து எழுதிக்க வேண்டியதான். அடுத்தது யூனிட் ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்லாம் கேட்பாங்க. இது ஒரு 1 மார்க்கில் இருக்கக்கூடிய புக்கு சம்மில் இருக்குது. 1 கிலோகிராம் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9.8 நியூட்டன், 1 கிராம் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 980 டைன். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பின்னால் ஒரு 1 மார்க்கு வருது, பார்ப்போம் அப்போ. தென் டிஃபைன் இம்பல்ஸ், ரைட் யூனிட் அண்ட் ஃபார்முலா. A large force acting for a very short interval of time is called impulsive force. The product of force and the time is known as impulse, represented by J. ஸோ இந்த மேலே 2 வரி கீழே 2 வரி ரெண்டையும் கம்பைன் பண்ணால் இம்பல்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள ஆன்சர் நமக்கு வந்துடும். ஃபார்முலா வந்து J is equal to F into T or delta P is equal to F into Tன்னு வர்றதுனால J is equal to delta Pன்னு போடலாம், F into T அப்படின்னு போடலாம். தென் யூனிட் பார்த்தோம் அப்படின்னாக்க கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. இந்த கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1 அப்படிங்கிற யூனிட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தாக்க டெல்டா பி, தட் இஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம். இந்த சேஞ்ச் இன் மொமெண்டத்துலேருந்து வர்றது தான் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. இந்த நியூட்டன் செகண்ட் அப்படிங்கிறது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தாக்க எஃப் இன்ட்டு டி. ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டன், டைமுக்கு வந்து செகண்டு, ஸோ n இன்ட்டு எஸ், நியூட்டன் செகண்ட் அப்படிங்கிறது வருது. தென் இதில் வந்து 2 இம்பல்ஸில் 2 மார்க் முக்கியமானது இருக்குது. ஒய் ஆட்டோமொபைல்ஸ் ஆர் ஃபிட்டட் வித் ஸ்ப்ரிங்ஸ் ஆர் ஷாக் அப்சார்வர்ஸ். அதுக்கு வந்து முதல் 3 வரி இருக்குது ஆன்சர். அதுக்கப்புறம் ஒய் கிரிக்கெட் பிளேயர் புல்ஸ் பேக் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஒயில் கேட்சிங் த பால், அது இந்த இடத்துல இருக்கிற ஆன்சர். ஸோ இந்த இதை கண்டிப்பாக நல்லபடியாக படிச்சுக்கணும். அடுத்தது நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். அதுக்கு டெஃபினேஷன் போல்ட் ரிலேட்டட்ஸில் கொடுத்துருக்கு. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், they always act on 2 different bodies. இந்த ஆக்ட் ஆன் 2 different bodies அப்படிங்கிறது ஒரு முக்கியமான 1 மார்க்கு. ஸோ ஆக்ஷன் இருந்தால் ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது நியூட்டன்ஸோட தேர்டில். அதை 2 மார்க்கில் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படின்னாக்கா 3 எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இருக்குது. எப்படி வந்து பேர்ட்ஸு ஃப்ளை ஆகுது, பேர்ட்ஸு ஃப்ளையில் ஆக்ஷன் எது, ரியாக்ஷன் எது. விங்ஸோட மூவ்மெண்ட் வந்து ஆக்ஷன், பேர்டோட பாடி அப்போர்டில் மூவ் ஆகிறது வந்து ரியாக்ஷன், அதை நோட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்விம்மர் ஹவு ஸ்விம்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தோம்னாக்க ஸ்விம்மர் புஷஸ் த வாட்டர் பேக்வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஆக்ஷன்,
வாட்டர் புஷஸ் த ஸ்விம்மர் இந்த ஃபார்வர்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது ரியாக்ஷன். அப்புறம் புல்லட் ஃபயர்டு ஃப்ரம் ஏ கன், அதில் வந்து புல்லட் மூவிங் ஃபார்வர்டு அப்படிங்கிறது ஆக்ஷன், அந்த ரைஃபிள் மூவ்ஸ் பேக்வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரியாக்ஷன். எல்லாத்தையும் தெளிவாக எழுதணும். ஒரு முக்கியமான 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 3ஐயுமே சேர்த்து நம்ம 5 மார்க்கில் கேட்டால் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் 2 மார்க்கில் கேட்பாங்க, 5 மார்க்லையும் கேட்பாங்க. 2 மார்க்கில் டெஃபினேஷன் மட்டும் கேட்டாக்கா அந்த 3 வரி எழுதினா போதும். There is no change in the linear momentum of a system of bodies as long as no net external force acts on them. இது மாதிரி எழுதலாம். அல்லது பின்னால் இடத்துல வருது, இங்கே இருக்குது ஸ்டேட் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். In the absence of an external force, the algebraic sum of the momentum after collision is numerically equal to sum of the momentum before collision. இதுதான் இதுக்குள்ள பேசிக் டெஃபினேஷன். இதை வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் நம்ம நடத்தியிருக்கோம். ஸோ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அதை போட்டு பார்த்துட்டு எழுதி பார்த்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமான 5 மார்க் உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் ராக்கெட் ப்ரொபல்ஷன். இதுக்குள்ளே பேசிக் பிரின்சிபிள்ஸ் கேட்பாங்க. ஒன்று வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஸ் வெல் அஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ரெண்டுமே அப்ளை ஆகுது. நம்ம இந்த வீடியோவில் வந்து 2 பார்ட்டாக பிரித்து நடத்தியிருக்கோம். நியூட்டன்ஸ் தேர்ட் லா எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது, கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு. ஸோ அந்த வீடியோவை ரீகால் பண்ணி பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் ஒன் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். அதுக்கு டெஃபினேஷன் இந்த இடத்துல இருக்குது. எவ்வரி பார்ட்டிகல் ஆஃப் த மேட்டர் இன் த யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் எவ்வரி அதர் பார்ட்டிகல் வித் எ ஃபோர்ஸ். திஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாசஸ் அப்படிங்கும்போது m1 into m2 அதை ஞாபகம் வச்சுக்கணும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் ஆஃப் த மாசஸ் அது வரும்போது ப்ரொபோர்ஷனல் டு 1/r², அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ முக்கியமான ஒரு டெஃபினேஷன் அது. ஃபார்முலா அந்த இடத்துல இருக்குது. f ப்ரொபோர்ஷனல் டு m1 m2 f ப்ரொபோர்ஷனல் டு 1/r² கம்பைன் பண்ணி ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னாக்க f is equal to g into m1 m2/r² வந்துடும். இதோட வேல்யூ யூனிட்டும் 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. வேல்யூ பார்த்தாக்கா 6.674 × 10⁻11, யூனிட் பார்த்தாக்கா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதுக்குள்ளே பேசிக் டெஃபினேஷன் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கோம். த ஆக்சிலரேஷன் ஆஃப் த பாடி இஸ் டியூ டு த எர்த்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் ஆக்சலரேஷன் டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த எர்த் ஆர் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் த எர்த். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை ஸ்மால் g. யூனிட் வந்து மீட்டர் செகண்ட் பவர் -2. ஆவரேஜ் வேல்யூ வந்து 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2. தென் இதில் வந்து ஒரு 1 மார்க். வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் ஏ ஃப்ரீலி ஃபாலிங் பாடி அப்படின்னு கேட்டாங்கனாக்க ஃபார் எவ்வரி செகண்ட் இட் வேரிஸ் பை 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -1. அதுக்கப்புறம் ரிலேஷன் பிட்வீன் g அண்ட் g ஒரு முக்கியமான 5 மார்க்கு. அதுக்கு இந்த படமும் முக்கியம், ஃபார்முலாலாம் முக்கியம். ஃபைனலாக வந்து g is equal to gm/r². தென் how will you find the mass of the earth 2 மார்க்கில் கேட்டாங்கனாக்கா ஃபார்முலா எழுதிக்கணும். m is equal to gr²/g. அப்புறம் இது ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ நம்ம ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதாவது லெசன்ஸில் மேலே இருக்க ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் த வேல்யூஸ் ஆஃப் g, கேபிட்டல் G, கேபிட்டல் R அண்ட் தென் டூ கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு பார்த்தோம்னா m is equal to 5.972 × 10⁻24 கிலோகிராம் அப்படின்னு வரும். ஸோ ஒரு முக்கியமான கான்செப்ட். அப்புறம் வேரியேஷன் ஆஃப் g எப்படி வேரி ஆகுது. Geometric radius of the earth is maximum in the equatorial region and minimum in the polar region. இது ஒரு 1 மார்க்கு. The value of g is maximum in polar region and minimum in equatorial region. இதுவும் ஒரு 1 மார்க்கு ஞாபகம் வச்சுக்கணும். Then value of g is 0 at the center of the earth. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மாஸ் வெயிட். மாஸுங்கிறது பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பாடி டிஃபைன்ட் as quantity of matter. யூனிட் வந்து கிலோகிராம். வெயிட் அப்படிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. இதுக்கு யூனிட் வந்து நியூட்டன். மாஸுங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, வெயிட்டுங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. இதுக்குள்ள டெஃபினேஷன்ஸும் டிஃப்ரென்சஸும் ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. டீட்டெயில்டாக அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. தென் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் த மூன் எவ்வளோன்னு பார்த்தோன்னாக்கா 1.625 மீட்டர் செகண்ட் பவர் -2. எர்த்துக்கு பார்த்தோம்னாக்க 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2. ஆனால் மூணுக்கு பார்த்தோம்னாக்க 1.625 மீட்டர் செகண்ட் பவர் -2. அப்படின்னா எவ்வளோ வேரியேஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 0.1654 டைம்ஸ் த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி மாதிரி கம்மியான வேல்யூ. அப்போ இதில் வந்து சம்மு கொடுப்பாங்க. ஒரு ஆப்ஜெக்டோட மாஸை கொடுத்துட்டு எர்த்தில் அதோட வெயிட் எவ்வளவு, மூணில் அதோட வெயிட் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் வெயிட் அண்ட் அப்பேரண்ட் வெயிட். லெஃப்ட்டில் 6 வரை அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். The weight that you feel
to possess during up and down motion is not the same as ஒரு actual weight. அது நமக்கு வேண்டியதில்லை. apparent weight அடுத்தாப்பில் கொடுத்துருக்காங்க. apparent weight is the weight of the body acquired due to the action of gravity and other external forces acting on the body. ஸோ இதுதான் apparent weightக்கு உள்ளது. தென் இது வந்து நம்ம லிஃப்ட் மூமெண்ட்டை பற்றி ஏற்கனவே படிச்சிருக்கோம் நம்ம, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வெயிட்லெஸ்னஸ் அதை பார்க்கணும் நம்ம. அதுக்கு முன்னாடி இந்த லிஃப்ட் கொஸ்டினில் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை ஞாபகம் வச்சுக்கோ. தென் நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் வெயிட்லெஸ்னஸ், அதுக்கு இங்கே ஆன்சர் கொடுத்துருக்கோம். when a person in a lift moves down with an acceleration equal to the acceleration due to gravity, when a equal to 0, this motion is called free fall. The apparent weight of a person is 0. This condition or state refers to the state of weightlessness. ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ரீ ஃபால் ஸ்டேட்டில் இருக்கும்போது அது வெயிட் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணோம். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்கா வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. தென் இங்கே வந்து how does an astronaut float in space shuttle அப்படிங்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின். Astronauts are not floating but falling freely around the earth due to their huge orbital velocity. Since the space station and astronauts have equal acceleration, they are under free fall condition. Hence both the astronaut and the space station are in the same state of weightlessness அப்படின்னு ஃபுல்லாகவே எழுதணும் எல்லாத்தையும். அதை பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் 5 அப்ளிகேஷன் இருக்குது. அது 5 மார்க்கில் கேட்பாங்க. அதே மாதிரி வெயிட்லெஸ்னஸுக்கு ப்ராப்பர் டெஃபினேஷன் இங்கே இருக்குது. whenever a body or a person falls freely under the action of the earth's gravitational force alone, it appears to have zero weight. This state is referred as weightlessness. ஸோ இது இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ.